வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள்தான் முதல்வர். டெல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடப் போகிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தற்பொழுது விஜய் அவர்களது தலைமையில் மாறக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. ஏனென்றால் 20 கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறது திமுக. ஆனால் அதிமுகவில் சரியான பலமான கட்சிகள் எதுவும் கூட்டணியில் இல்லை. மக்கள் திமுக வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட தற்பொழுது வாக்கு வங்கிகளின் அடிப்படையில் கணிசமான ஓட்டுக்களை பெறக்கூடிய வகையில் திமுக தான் இருக்கிறது. ஆனால் பாஜக ஒட்டுமொத்த அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் வெற்றியடைய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் விஜய் அவர்களது ஆதரவு இருந்தால் மட்டும்தான் பாஜக 20 முதல் 25 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடியும். ஆளும் கட்சியாக பாஜகவின் கூட்டணி வர முடியும். ஆனால் இப்பொழுது ஒரே வழி விஜய் அவர்கள் மட்டும்தான். விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. காரணம், எனது தலைமையில் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்கனவே முதல் மாநாட்டிலேயே பேசியிருந்தார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் தெரிவித்திருந்தார். ஆனால் அதிமுகவோ கூட்டணியில் மட்டும்தான் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதுதான் அவர்களது கொள்கை. தற்பொழுது பாஜகவிற்கு தேவை தமிழ்நாட்டில் ஆளும் சக்தியாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி தற்பொழுது விஜய் அவர்கள் மட்டும்தான். இதனால் தற்பொழுது விஜய் அவர்களை தலைமை பொறுப்பிற்கு வர வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக செய்து வருகிறது. இதனால் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வோம். ஊழல், கிட்டத்தட்ட மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். உங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தாலும் இறுதி முடிவான அதிகாரத்தை நான் தான் எடுப்பேன் என்பதையும் விஜய் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். இதனால் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் நிச்சயம் விஜய் அவர்களை முதல்வராக்கக்கூடிய வகையில் என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை 3ஆம் கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் இந்த கூட்டணி உறுதி செய்தால் யாரும் எதிர்பாராத ஒரு வெற்றியே தமிழகத்தில் முதல் முறை அமையும். தமிழ்நாட்டில் முதல் முறை கூட்டணி ஆட்சியும் அமலுக்கு வரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் வெற்றி அடைய வேண்டுமா என்பதை நமது சேனல் வாயிலாக கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. விஜய் அவர்கள் முதல்வராக வரலாமா வேண்டாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.